இடம் வாங்கும் பொழுது அதை பார்க்காம வாங்கியாச்சு. ஒரு மூலை வந்து நீண்டு தான் இருக்கு, கோஸா தான் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்த நம்ம எப்படி சரி செய்யலாம் சார்? மேடம் அப்போது நீங்கள் வந்து ஈசான்யம் நீண்டு போச்சு. நிறைய பேர் வந்து இந்த கரூர், அந்த காங்கேயம் அந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈசான்யம் நீண்டு இருக்கிற மனைகளாக பார்த்து வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே ஒரு 2 அடி ரோட்டில் நீட்டிப்பாங்க. ஏன்னா ஈசான்யம் வளர்ந்தால் நல்லது, செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்வாங்க. ஈசான்யம் வளரக்கூடாது, வளர்ந்தால் அது தைராய்டு சம்மந்தப்பட்டது. சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு அடைச்சிருவாங்க. பிராமின்ஸ் வீடுலாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு அடைப்பட்டு இருக்கும். சார், வாஸ்துவோட பேசிக் ரூலே கிழக்கு திறந்திருக்கணுன்றது. ஆமாம், பேசிக் ரூலே கிழக்கும் வடக்கும் திறந்திருக்கணும். ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு அடைப்பட்டு இருக்கும். கிழக்கு அடைப்பட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நாலேஜ் வந்து கிராஸ்ப் பண்ணி வைக்கலான்றது அவங்களுடைய நம்பிக்கை. சரிங்களா? ஆனால் கிழக்கில் நமக்கு காலியான இடம் வேண்டும், கிழக்கு திறந்திருக்க வேண்டும், ஒரு ஜன்னலாவது இருக்க வேண்டும். இதுதான் வந்து ரூலு. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, சார் நீண்டு இருக்குது சார், அதை எப்படி சரி பண்ண முடியும், இல்லை கட் ஆகிடுச்சு சார் அதை எப்படி சரி பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்த நம்ம அளக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 32 இருக்குது கிழக்கில், மேற்கில் 30 இருக்குது. அந்த 32 இந்த இடத்துலையும் 30 இருக்குன்னா இதை 32 ஆக்க முடியுமா? முடியாது. பக்கத்தில் இருக்கவன் சண்டைக்கு வருவான். அப்போ அந்த 2 அடியை வந்து நம்ம குறைக்கணும். அங்கே 30னா இங்கேயும் 30 பிடிக்கணும். சார் எனக்கு 2 அடி வேஸ்ட்டாக போகுது சார், யாரோ ஒருத்தங்க அனுபவிக்கிறாங்க சார் அப்படின்னா அதை நம்ம வேஸ்ட்டாக விட்டுட்டு தான் வரணும். ஓகே சார், இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ அந்த 2 அடி வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறவங்க காம்பவுண்ட் வால் மனை எப்படி இருக்கோ அப்படி போட்டுட்டு வீடை சதுரமாவோ செவகமாவோ கட்டிக்கலாம்ல சார்? தவறு மேடம். ஒரு வீடு சதுரம் செவகமாக இருக்குன்னா காம்பவுண்டும் சதுரம் செவகமாகத்தான் இருக்க வேண்டும்.